ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களால் எதுவுமே தெரியாது. ஈவன் உங்களை யாரும் ஒரு ஆள் டூரிஸ்ட் வீசான்னு சொல்லி மலேசியாவுக்கு வராதீங்க. வணக்கம் உறவுகளே. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தோடு தான் வந்திருக்கேன். பிகாஸ் சமீப காலமாக நான் இந்த மலேசியாவில் பார்க்குற ஒரு விஷயம், அதாவது இங்கே மலேசியாவோட குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுடைய ரைட், அதில் பல வெளிநாட்டவர்கள் சிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களிடம் சரியான வேலை செய்வதற்கான அனுமதி பத்திரம் அவர்களிடம் இல்லை. அந்த அனுமதி பத்திரம் ஏன் அவர்களிடம் இல்லை? அவர்கள் ஒரு சில ஏஜெண்டுகளின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்த ஒரு அப்பாவி நடுத்தர மக்கள். அந்த நடுத்தர மக்களை இந்த ஏஜெண்ட் எப்படி ஏமாத்துறாங்கன்னா, டூரிஸ்ட் வீசா, நீங்கள் போங்க, அங்கே போனதும் உங்களுக்கு வீசா அடித்து கொடுக்குறோம், அங்கே போனதும் உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பொய்களை சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றி இங்கே அனுப்பிடுறாங்க. ஆனால் இங்கே உள்ள நிலவரம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் மலேசியாவில் வந்தீங்கன்னா அங்கே வரும்போது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாம்ப் 30 நாளைக்கு தான் செல்லுபடியாகும். அந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த மலேசியா நாட்டை விட்டு வெளியே போயிடணும். அந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் மலேசியாவிலேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே தான் ஏஜெண்டோட விளையாட்டுகள் ஆரம்பிக்கும். நீங்கள் வந்துடுவீங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து இங்கே ஒரு நாள் உங்களை ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் கொண்டு தங்க வைப்பாங்க. அடுத்த நாள் ஏதோ ஒரு வேலையில் கொண்டு சேர்த்து விடுவாங்க. அந்த வேலையில் சேர்க்கக்குள்ளேயும் அங்கே ஒரு கமிஷன் அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ என்ன நடக்கும்னா, இது பார்க்க போனால் உங்களை ஒரு இடத்துல வித்துடுற மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட ஒரு சில ஏஜென்ட் என்ன செய்வாங்க, அப்படியே அதோட காணாமல் போயிடுவாங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, இல்லையா அதோட நீங்கள் அவங்கள பிடிக்கவே முடியாது. ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்படி நீங்கள் ஏமாறுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அது டூரிஸ்ட் வீசா. டூரிஸ்ட் வீசா என்றது ஒரு நாட்டுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போகிறதுக்கோ, இல்லை அங்கே உள்ள உங்களுடைய தெரிஞ்சவங்க யாரையும் மீட் பண்ண போகிறதுக்கோ, இல்லை உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ண உங்களுக்கு ஏதோ சென்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரின்னு சொன்னால் தான் இந்த டூரிஸ்ட் வீசா. அதாவது குறுகிய கால பயணத்துக்கு அது முக்கியம். நீங்கள் வேலை செய்ய வரணும்னு சொன்னால் அதுக்கு முறையான வேலைக்கான ஒர்க் பெர்மிட் கண்டிப்பாக வேணும். அந்த ஒர்க் பெர்மிட் இல்லாமல் நீங்கள் மலேசியாவில் எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். இங்கே ஒர்க் பெர்மிட் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் தான் தெரியும், அந்த போலீஸோட ஒரு சைரன் கேட்டால் அவன் பேச மாட்டான், அவனோட ஹார்ட் பீட் தான் பேசும். காரணம், அவன்கிட்ட வீசா இல்லை, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களால் பேங்க் அக்கௌண்ட் திறக்க முடியாது, ஒரு மன நிம்மதியாக வெளியில் போக முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, எப்போ ரைடு நடக்கும், எப்போ போலீஸ் பிடிக்கும் எதுவுமே தெரியாது. ஈவன் உங்களை யாரும் ஒரு ஆள் அடிச்சுட்டாங்க, இல்லை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்கன்னா கூட நீங்கள் டைரெக்டாக போலீஸுக்கு போக முடியாது. காரணம், உங்கள்கிட்ட வீசா இல்லை. நீங்களே போனால் நீங்களே இல்லீகலாக ஸ்டே பண்ணுறீங்க. ஸோ நீங்களே அங்கே எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும்? ஸோ மக்களே, யாரும் ஏமாறாதீங்க. டூரிஸ்ட் வீசான்னு சொல்லி மலேசியாவுக்கு வராதீங்க. மலேசியா வர போகிறீங்களா, முறையான ஒர்க் பெர்மிட் எடுத்து வாங்க. வாரத்துக்கு முன்னுக்கு ஒர்க் பெர்மிட்டோட காப்பி கேளுங்க, உங்களோட ஒர்க் அக்ரிமெண்ட் கேளுங்க, எந்த கம்பெனின்னு கேளுங்க. அந்த கம்பெனியை கூகுளில் போய் பாருங்கள். இல்லை நீங்கள் நாட்டோட தூதரகத்தில் போய் இப்படி நான் போகிறேன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க இது உண்மையான கம்பெனியா இல்லையான்னு. இப்படி பல நடைமுறைகள் இருக்குது. ஆனால் ஏஜென்ட் எப்படிலாம் அவங்கள ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஈஸியாக போயிடலாம், ஈஸி செட்டப், இங்கே போன கையோட உங்களுக்கு வேலை அங்கே உறுதி, அங்கே போய் வீசா அடிச்சிடலாம். நீங்கள் எப்படி டூரிஸ்ட் வீசாவில் மலேசியாவில் வீசா அடிக்க முடியும்? முடியாது. ஏன்னா
அது வந்துட்டு ஒரு லீகலான பத்தே கிடையாது. அது ஒரு வழிமுறை இல்லை. நீங்கள் வரணும்னு சொன்னாலே வீசாவில் தான் மலேசியாவுக்குள்ளே வரணும். அதாவது வேலை செய்ய வர போகிறீங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பெர்மிட்டோட தான் மலேசியாவுக்குள்ளே வரணும். ஓகே, இங்கே தயவு செய்து நீங்கள் யாரெல்லாம் மலேசியா வரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ எல்லோரும் வாங்க. நல்ல நாடு, நல்ல மக்கள், நல்ல கலாச்சாரம், நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்கள்கிட்ட முறையான பயண ஆவணம் இருக்கணும். நீங்கள் டூரிஸ்ட்டாக வர போகிறீங்களா, வாங்க, நிறைய இடம் வரைக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல பீப்புள் இருக்கு, நல்ல விதவிதமான சாப்பாடு இருக்குது, நிறைய கல்ச்சர் இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வேலை செய்ய வர போகிறீங்களா, கண்டிப்பாக முறையான ஒரு ஆவணத்தோட மலேசியா வாங்க. வந்து சேஃபான நாடு தான், வந்து நீங்கள் நல்லபடியாக ஊரை சுற்றி பார்த்து போகலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வியூஸுக்காகவோ லைக்குக்காகவோ நான் இதை சொல்லலை. என் கண்ணால் நான் பார்க்குற நிறைய விஷயங்கள் என் மனசை ரொம்ப புண்படுத்திச்சு. ஸோ நான் இதை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றது நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ தயவு செய்து ரொம்ப அவேராக வாரத்துக்கு முன்னுக்கு எல்லா பிலையும் சரி பார்த்து அதுக்கப்புறம் மலேசியா வாரத்துக்கு ரெடியாகுங்க. ஓகே, யாராவது வாரத்துக்கு இருந்து பாதுகாக்கப்பட்டீங்கன்னா என் வீடியோ பார்த்து ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.